எல்லோரும் கண்களை மூடி என்னோடு பேசுவீராக. மனுஷனுடைய சத்தம் அல்ல, தெய்வத்தின் சத்தத்தை கேட்குவதற்கு ஆண்டவரே உடைய வார்த்தை எங்களோடு கூட இடைபெற வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் என்று சொல்லி கண்களை மூடி இதயத்தை தாழ்த்தி உடைய தலைகளை தாழ்த்தினவர்களாக அப்பா பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளில் எங்களோடு கூட இடைபடுவீராக. ஆண்டவரே மாம்சமான மனிதர்களினுடைய சத்தம் அல்ல, தேவ சத்தத்தை கேட்க வந்திருக்கிறோம். வார்த்தைகள் எங்களை புடமிடட்டும், எங்களுக்கு ஜீவனை கொடுக்கட்டும். எங்களோடு கூட ஆண்டவரே எதை பேச விரும்புகிறீரோ, என்ன பேச விரும்புகிறீரோ அதை பேசுவீராக. அடிகளை மறைத்து நீர் வெளிப்படும் மூலம் பிதாவே. இந்த காலை நேரத்திலும் கூட அருமையான மிக முக்கியமான வார்த்தையை கர்த்தர் இந்த நாளில் நம்மோடு கூட இடைபெற போகிறார். ஹல்லேலூயா. அநேக நாட்கள் இந்த காலை நேரத்திலும் கூட சுவிசேஷம் அறிவிப்பதில் விசுவாசிகளின் பங்கு என்ன? ஹல்லேலூயா. சுவிசேஷம் அறிவிக்கிறதுல விசுவாசிகள் நம்முடைய பங்கு என்ன சொல்லாமே. சுவிசேஷம் அறிவிக்கிறதுல நம்முடைய பங்கு என்ன? எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட தேவன் சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஒருவரும் கெட்டு போவது, ஒருவரும் கெட்டு நரகத்திற்கு பாதாளத்திற்கு போவது பிதாவின் சித்தம் அல்ல என்று சொல்லி வேதம் சொல்லுங்க. உண்மைதானங்க? ஆமென். எல்லா மனுஷரும் ரட்சிப்படைய கர்த்தர் சித்தம் உள்ளவராக இருக்கிறார். எல்லா மனுஷருக்காகவும் அவருடைய ரத்தம் பூமியிலே சிந்தப்பட்டிருக்கிறது. ஈவன் நம்ம நினைக்கிறோம் சாதாரணமா இருக்கிற ஒரு சிறு குழந்தையா இருந்தாலும், ரொம்ப மரிக்க போற நிலையில் இருந்த ஒரு முதியவராக இருந்தாலும் அவருக்காகவும் இயேசு கிறிஸ்துவின் கல்வாரியின் ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அநேக ஜெபங்கள் நடத்தப்படுகிறது, உபவாசங்கள் நடத்தப்படுகிறது. ஆனால் எவ்வளவுக்கு எவ்வளவு ஜெபங்கள் நடத்தப்படுகிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு சுவிசேஷம் அறிவித்தல் ஏற்படுமானால் நிச்சயமாகவே மனம் திரும்புதலும் ரட்சிப்பும் பரலோக வாக்கியமும் உண்டாகும். ஹல்லேலூயா. ரெய்னால்ட் போன்கே என்றதான ஒரு மிகப்பெரிய பிரசித்தி பெற்றதான ஒரு ஊழியர் சொல்லுகிறார் இப்படியாக: தேவனுடைய சபையானது 365 நாளும் உபவாசம் இருந்து ஜெபித்தும் பலன் கிடைக்கவில்லை என்று சொன்னால் அவங்க ஒரு விஷயத்துல மிஸ் பண்றாங்கன்னு அர்த்தம். ஜெபம் மட்டும் ஒரு மனிதனை மாற்றாது. சுவிசேஷத்தின் வல்லமையானது, தேவனுடைய வசனமானது ஒரு இருதயத்தை மாற்றக்கூடியதாக இருக்கிறது, மனம் திரும்புதலை தரக்கூடியதாக இருக்கிறது, ரட்சிப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்போ வெறும் ஜெபிக்கிறதுனால மனம் திரும்புதல் உண்டாகாது. ஜெபம் வந்து ஒரு வழி, உள்ள என்டர் ஆகிறோம். ஆனா சுவிசேஷம் அறிவிக்காம நீங்க எவ்வளவுதான் ஜபித்தாலும், எந்த சபைகள் உபவாசம் இருந்தாலும் அதிலே பலன் இல்லை என்று சொல்லுகிறார். அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், மார்க் 16:15. பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்றார். ஹல்லேலூயா. எங்கெல்லாம் போய் சொல்லியிருக்காரு? எங்க போய் சொல்லியிருக்காரு? உலகமெங்கும் போய் யாருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கணுமா? சர்வ சிருஷ்டிக்கும், அவரால் உண்டாக்கப்பட்ட எல்லா மனிதர்களுக்கும், சிருஷ்டிப்பாகிய தேவனுடைய படைப்பாகிய எல்லா மனிதர்களுக்கும் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை தெளிவாக சொல்லப்படுகிறது. ஆமென். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கிரேக்கருக்கும் மற்ற அந்நியர்களுக்கும் ஞானிகளுக்கும் மூடருக்கும் நான் கடனாளியாய் இருக்கிறேன். ஆமென். கிரேக்கருக்கும் மற்ற அந்நியருக்கும் ஞானிகளுக்கும் மூடருக்கும் நான் கடனாளியாய் இருக்கிறேன். யார் சொல்லுகிறார்? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். அதுக்கு முன்னாடி இன்னொரு வசனம் வாசிக்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 10:14. எல்லாம் உங்க வேதத்தை நீங்க திருப்புங்க. ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்?
அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? இந்த இடத்துல வசனம் தெளிவாக சொல்லுகிறது, அறிவிக்கிறவர்கள் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவாங்க? அவர்கள் தேவனை பற்றி கேள்விப்படாவிட்டால் எப்படி விசுவாசிப்பார்கள்? தேவனை பற்றி விசுவாசிக்காவிட்டால் எப்படி தேவனை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுவார்கள்? தேவனை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாவிட்டால் எப்படி பரலோக ராஜ்யத்தை கண்டடைவார்கள்? அல்லேலூயா. அப்போ அவங்க விசுவாசிக்க வேண்டுமானால், அவர்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால், அல்லது மனம் திரும்பி அவர்களுக்கு பரலோக வாக்கியம் உண்டாக வேண்டுமானால், இதற்கு எல்லாம் அடிப்படை எங்க இருந்து வருகிறதுனா, சுவிசேஷம் அறிவிக்கணும். அறிவிக்கிறவர்கள் சொல்றவங்க இல்லைன்னா எப்படி கேட்பாங்க? யாராவது சொன்னதானே கேட்க முடியும். இதுல நான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா சொல்றேன், சொன்னாதான் கேட்க முடியும். இயேசுவை பத்தி கேட்டாதான் உள்ள விசுவாசம் வரும். உள்ள விசுவாசம் வந்தாதான் இயேசுவை என் தெய்வம் என்று சொல்லி அவங்க நம்புவாங்க. நம்பினா அவங்களுக்குள்ள மனம் திரும்புதல் உண்டாகும். அவங்க பாவங்கள் மன்னிக்கப்படும். அவங்க நம்பாம அவங்க பாவங்களை இயேசுவால மன்னிக்க முடியாது. அப்போ மன்னித்தாதான் பரலோகத்தின் பாக்கியம் அவர்களுக்குள்ளே உண்டாகும். அல்லேலூயா. அப்போ இரண்டாவது வாசல்ல இப்போ ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாருன்னா, அனைவரும் கடனாளியாக இருக்கும். எத்தனை பேர் நாங்க கடனே எங்களுக்கு இல்லைன்னு சொல்றீங்க? கையை உயர்த்துங்க. எங்களுக்கு கடனே இல்லை. நீலாமா மட்டும் சொல்றேன், எல்லாருக்கும் கடன் இல்லை. இப்ப ஏதோ ஒரு கேஸுக்காக யாரும் கை தூக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். எத்தனை பேர் நாங்க கடனே இல்லை நிம்மதியா இருக்கோம்னு சொல்றீங்க? சும்மா இருந்தாலும் சொல்லுங்க, கையை உயர்த்துங்க, கையை உயர்த்துங்க. ஆமென். ஆனா அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, நீங்க எல்லாம் கடன் வாங்கியிருக்கீங்கன்ற. எவ்வளவு லட்சம் ரூபாய் கடன் தெரியுமா? உதாரணமா நான் சொல்றேன், உங்க குடும்பத்துல உங்க கணவர் ரட்சிக்கப்படலைன்னா ஒரு தலைக்கு 10 லட்சம் ரூபாய் வச்சுக்கலாம். சும்மா வச்சுக்கலாமே, 10 லட்சம் ரூபாய் வச்சுக்கோங்க. அப்படி உங்க குடும்பத்துல கணவர் அல்லது மனைவி அல்லது உங்க அம்மா அப்பா அல்லது பெரியம்மா சித்தப்பா அந்த நாரு குழந்தனாரு நாத்தனாரு இந்த மாதிரி நிறைய இருக்காங்களே, மாமா, இப்படி மொத்தமா சேர்த்து ஒரு 10 பேர் வச்சுக்கோங்களேன். 10 பேர் எத்தனை லட்சம் ஆச்சு? 1 crore. அப்போ உங்க மேல எவ்வளவு பெரிய கடன் பாரம் இருக்கு, எவ்வளவு பெரிய கடன் சுமை இருக்கு சொல்லுங்களேன். 8 லட்சம். நீங்க அப்ப 8 லட்சம்னா அவங்க 8 பேருக்கு கடனாளியா இருக்கிறாங்க. வெரி குட். அப்ப ஒவ்வொருத்தரும் யோசிச்சு பாருங்க, பல கோடி ரூபாய்க்கு நீங்க எதுவா இருக்கிறீங்க? கடனாளியா இருக்கிறீங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் மட்டும் சொல்லக்கூடாது, நான் சொல்லணும். ஒருவேளை 1 லட்சம் ரூபாய் கடன் இருக்குமானால் உங்களால என்னெல்லாம் பண்ணுவீங்க? அந்த கடனை அடைப்பதற்காக எவ்வளவு பிரயாசப்படுவோம்? 1 லட்சம் ரூபாய். நம்ம வெள்ளிக்கிழமையில ஒரு அம்மா சாட்டி சொன்னாங்க, 50,000 ரூபாய் கடனுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க. அவ்வளவு நெருக்கடியான சூழ்நிலை. ஒரு 1 லட்சம் ரூபாய் கடன் இருக்குமானால் உங்களால நிம்மதியா சாப்பிட முடியுமாங்க? நிம்மதியா தூங்க முடியுமா? அல்லது ஏதாவது காரியத்தை நீங்க சுதந்திரமா செய்ய முடியுமா? அப்ப உங்க மேல ஆண்டவர் எவ்வளவு பெரிய சுமைய வச்சிருக்கார். நம்ம எவ்வளவு ஜாலியா என்ன பண்றோம்? எதுவுமே இல்லாதது போல, எந்த சுமையும் இல்லாதது போல என்ன பண்றோம்? கிரேக்கருக்கும் மற்ற அந்நியருக்கும் அவர் சொல்றாரு, கிரேக்கர் அந்நியர். ஆனா நம்ம குடும்பத்திலே நம்ம வீட்டாரே இருக்கிறாங்க ரட்சிக்கப்படாதவங்க, நம்ம கிராமத்தில் உள்ளவங்க, நம்ம கூட பிறந்தவங்க இருக்காங்க, நம்முடைய பிள்ளைங்க இருக்காங்க. அப்போ அவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்காவிட்டால் நாம் கடனாளிகள் என்று வேதம் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. நீங்க நிறைய கடன் வாங்கியிருக்கீங்க, கடன் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நிறைய லட்சம் ரூபாய் கடன் நீங்க கொடுக்கணும். எத்தனை லட்சம் கேளுங்க பக்கத்துல, எத்தனை லட்சம்? ஊர்ல 10 பேர் இருக்காங்க, சொந்த பக்கத்து ஏரியால ஒரு 5 பேர் இருக்காங்க. அப்ப கணக்கு பண்ணிக்கோங்க, எவ்வளவு லட்சம் ரூபாய் நீங்க கொடுக்கணும், எத்தனை crore கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு அந்த பாரம் நமக்குள்ளே வர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் சொன்னா, ஆண்டவர் இந்த உலகத்துல வந்து சும்மா வந்து அவர் ரத்தத்தை சிந்தி உங்களுக்காக எனக்காக மரிச்சேன்னு சொல்லி அவர் இறங்கி வந்து நம்மோடு கூட பேச மாட்டார். தூதனை அனுப்பி என்ன பண்ணிட்டாரு? தூதனை அனுப்பி அவர் ரத்தத்தினாலே இந்த உலகம் முழுவதையும் கழுவி சுத்திகரித்து அவர் திரும்பவும் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அல்லேலூயா.
அவர் நமக்காக வந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து திரும்பவும் எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர் திரும்பவும் நியாயாதிபதியாக வரப்போகிறார். அல்லேலூயா. யாருதான் காரியங்களை நடப்பிக்கணும்? கர்த்தர் யாரை பார்த்து சொன்னார்? நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்று சொல்லி ஊழியர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லல, விசுவாசிகளை பார்த்துதான் ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. நமக்கு இருக்கிற சாதாரணமான பிரச்சனையை நம்ம பெருசா நினைச்சிட்டு இருக்கோம். நிஜமா சொல்றாங்க, சாதாரணமான பிரச்சனைய பெருசா நினைக்கிறோம். ஒரு குடும்பத்துல சாதாரணமா கல்யாணம் ஆகல, சாதாரணமா குழந்தை பிறக்கல, சாதாரணமா கடன் பிரச்சனை இருக்குன்னா அதை எப்படி நினைக்கிறோம்னா பெரிய ஓட்ட, பெரிய ஒரு என்னது, ஒரு பெரிய பந்து மாதிரி நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படலைன்னா அடப்போ, கணவர் தானே ரட்சிக்கப்படல, மனைவி தானே ரட்சிக்கப்படல. ஆனா சாதாரணமா ஏதோ ஒரு காரியம் நடக்கணும்னா அதை எப்படி எல்லாம் பிரயாசப்படுகிறோம். நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு ஆத்மா என்பது அது வெளியேற பெற்றதாக காணப்படும். தேவனுடைய பார்வையிலே ஒவ்வொரு ஆத்மாவும் விலையேற பெற்றதாக இருக்கிறது. அவர் ரத்தத்தை கொண்டு சம்பாதிச்சிருக்கிறாருங்க. விலைக்கிரயம் என்ன தெரியுமா? எந்த பணம், எத்தனை கோடி பணம் கொடுத்தாலும் அதற்கு ஈடு இணை கிடையாதுங்க. ஏன்னா அவருடைய சரீரத்திலிருந்து முழு ரத்தமும் சிந்தப்பட்டிருக்கிறது. அதுதான் விலைக்கிரயம். ஒரு ஆத்மாவினுடைய ரட்சிப்பு என்பது தேவனுடைய சரீரத்திலிருந்து சிந்தப்பட்ட எல்லா சொட்டு ரத்தமும் என்று சொல்லப்படுகிறது. அப்போ அது எவ்வளவு விலையேற பெற்றதாக நாம் பார்க்க வேண்டும். என்னுடைய தகப்பன் மரிச்சிருக்கிறாரு, அவருடைய பிள்ளை நான், அவர் எத்தனை தடவை வேணா மரிச்சிட்டு போட்டோம், அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. எனக்கு இந்த உலகத்துல ஒரு நாளைக்கு ஒரு 50,000 ரூபாய் வேணும், அல்லது எனக்கு என்னது என்னுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகணும், குழந்தை பிறக்கணும், இதே நகைய வாங்கணும், அதான் வாங்கணும். ஆனா எல்லாவற்றையும் விட ஆண்டவருடைய வார்த்தையின்படி ஒரு ஆத்மாவின் மேலே கர்த்தர் அவ்வளவு கரிசனை உள்ளவராக காணப்படுகிறார். நாம் மனம் திரும்புவதில்லை. கர்த்தர் நமக்கு மனம் திரும்புதலை கொடுக்கிறது, ரட்சிப்பை கொடுக்கிறது. என்னன்னு தெரியுமா? நம்மளை நம்பி நம்மளை தெரிந்தெடுக்கிறார். ஒரு குடும்பத்துல ஒருத்தரை தெரிந்தெடுக்கிறான்னா அவங்களை நம்புவார். அவங்க மூலமா அந்த மொத்த குடும்பமும் ரட்சிப்படையும் என்பதை நம்பி ஆண்டவர் உங்ககிட்ட பெரிய கடனை, பொறுப்பை கொடுத்திருக்கிறார். யார்தான் அதை தீர்க்க வேண்டும்? யார்தான் தீர்க்கணும்? ஆமா, நாம எப்போ கடனாளியாக இருக்கிறேன், நான் தீவிரமாய் அதை செயல்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறோமோ கர்த்தர் நமக்காக இறங்கி கிரியைகளையும் நடப்பிக்கிறவராக இருக்கிறார். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிக்கலாம். சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை. அது என் மேல் விழுந்த கடமையா இருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு, சொல்லுங்களேன், ஐயோ, நல்லா சத்தமா பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எனக்கு ஐயோ. கூடவே இருக்கிற உறவுகள், வாய்ப்புகள் நிறைய கிடைக்குது, சந்தர்ப்பம் நிறைய கிடைக்குது, சொல்றதுக்கான எல்லா தருணமும் ஆண்டவர் கொடுக்கிறாரு. கொடுக்காத பட்சத்துல, சுவிசேஷம் அறிவிக்காத பட்சத்துல ஆண்டவர் சொல்றாரு நம்மளை பார்த்து ஐயோ. ஏன் ஐயோனா, அவங்க நரகத்துல போய் வெந்து கொண்டு இருக்கும்போது அவங்க கத்துவாங்களாம். என்னன்னு கத்துவாங்களாம் தெரியுமா? ஐயோ, என்னுடைய சொந்த மனைவி என் கூட தான் இருந்தாங்க, சொந்த கணவர் என் கூட தான் இருந்தாங்க, என் பிள்ளைங்க என் கூட தான் இருந்தாங்க, ஒரு தடவை கூட இந்த நித்திய ஜீவனை பற்றியும் இந்த நரகத்தை பற்றியும் இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பை பற்றியும் எனக்கு சொல்லாம போயிட்டாங்களே. அவங்க சொல்லி இருந்தா நான் மனம் திரும்பி இருப்பேனே. அன்னைக்கு லாசருவும் அந்த என்னது மிகப்பெரிய செல்வந்தனுடைய அந்த ஐஸ்வர்யவானுடைய தாகம் என்னவாக இருந்தது தெரியுமா? அவன் சொன்னா, ஆண்டவரே, ஆபிரகாமின் மடியில் இருக்கிற லாசரு சுகபோகமா இருக்கிறான், நீங்க தயவு செய்து என்னுடைய வீட்டுல எனக்கு இன்னும் 5 சகோதரர்கள் இருக்கிறாங்க, நீங்க இந்த லாசருவை அனுப்பி சொல்லுங்க, இந்த இடம் மிகவும் வேதனை நிறைந்த இடம், இந்த இடத்துல அலறுதல் இருக்கிறது, இந்த இடத்துல மிகவும் நான் கொடிய வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறேன், இந்த இடத்துக்கு அவங்க வந்துடக்கூடாது, நீங்க போய் இங்க அனுப்பி லாசருவை அனுப்பி சொல்லுங்க, அந்த இடத்துல ரொம்ப வேதனை இருக்கு, மனம் திரும்பபடி சொல்லுங்கன்னு சொல்லும் பொழுது அந்த ஆபிரகாம் சொல்லுகிறான், அவர்களுக்கு தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க, அவர்களுக்கு சொல்லுவதற்கு ஊழியர்கள் இருக்கிறாங்க, அவங்க சொல்லி கேட்காதவங்க இந்த வானத்துல இருந்து ஒருத்தர் போய் சொல்லி
கேட்க முடியாது. யாரதான் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு? யாரதான் வச்சிருக்கிறாரு? நம்மளதான் கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அனுதின வாழ்க்கையில எதுக்கோ கண்ணீர் வடிக்கிறோம், எதற்கோ கலங்குகிறோம். ஒரு ஆத்மாவுக்காக கண்ணீர் வடிக்கிறோமா? ஒரு ஆத்மா மனம் திரும்ப வேண்டும் என்று பிரயாசப்படுகிறோமா? உங்க கூடயே நடந்து வராங்க உங்க நண்பர்கள், உங்க கூடயே இருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணுகிறீங்க? நித்திய வாழ்வு உங்களுக்கு இருக்கு. நித்திய பரலோக அநித்தியமான எல்லா காரியங்களையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறா. ஆனா கூடவே இருக்கிறவங்கள நல்லா நீங்க இருங்க, உங்க சுகபகமா இருங்க. நான் எதுக்கும் திட்டு வாங்க மாட்டேன், அதை சொல்லி பணம் செலவு பண்ண மாட்டேன், எந்த பிரயாசமும் பட மாட்டேன். நீங்க உங்க வழியில இருந்துக்கோங்க. நாங்க என்ன பண்றோம்? பரலோகத்துக்கு போய் அமைதியா என்ன பண்ணிடுறோம்? ஜாலியா இருந்தோம். அதான் சொல்றாரு, சுவிசேஷம் அறிவிக்காவிட்டால் உங்களுக்கு ஐயோ, இது நம்மேல் விழுந்த கடமையாக காணப்படுகிறது. அல்லேலூயா. அந்த கடன் சுமை பாரம் நம்மை அழுத்த வேண்டும். பணம் மட்டும் பாரம் அல்லங்க. ஒரு ஆத்மா இன்னும் மனம் திரும்பலையே, வீட்டு இன்னும் குடும்பம் ரட்சிக்கப்படலையா, அந்த பாரம் நீங்க நடக்கும் போதும் உட்காரும் போதும் தூங்க விடக்கூடாது. 1,00,000 ரூபாய் கடன் இருந்தா தூங்குவீங்களா? சாப்பிட முடியுமா? நிம்மதியா சாப்பிட முடியுமா? சாப்பிட முடியுமா? அல்லது நீங்க ஷாப்பிங் எதனா போக முடியுமா? முதல்ல அந்த கடனை அடைச்சாதான்ப்பா நிம்மதியா உட்கார முடியும். அப்பேற்பட்ட பாரமும் தாகமும் வாஞ்சையும் உங்களுக்குள்ள வரவே. என் குடும்பம் ரட்சிப்படையாம நான் ஒருபோதும் அமர்ந்திருக்க கூடாது, நான் சும்மாவே இருக்க கூடாது. முதல்ல அந்த காரியத்தை முடிச்சு என் மேல் இருக்கிற இந்த பாரத்தை கர்த்தர் என்னை நம்பி தெரிந்தெடுத்திருக்க. இந்த வெளியேறப்பட்ட ரட்சிப்பு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் என் குடும்பம் காணவில்லை, என் உறவுகள் காணவில்லை, இன்னும் இருளிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பெரிய வெளிச்சத்தை பார்க்க வேண்டுமானால் நான் அவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும். அல்லேலூயா. சுவிசேஷம் அறிவிக்கிறதுனா என்னங்க? என்ன சுவிசேஷம் அறிவிக்கிறது? சொல்லுங்களேன், என்ன சுவிசேஷம்? நாங்க போய் என்ன சுவிசேஷம் அறிவிக்கிறது? என்ன சுவிசேஷம் அறிவிக்கிறது? சொல்லுங்களேன். சுவிசேஷம் அறிவிக்கிறதுனா என்ன? ஆண்டவரை பத்தி அடுத்தவங்க கிட்ட என்னன்னு எடுத்து சொல்லுவீங்க? இங்க எத்தனை பேரு உங்களுடைய சொந்த சாட்சியம் உங்க குடும்பத்திற்கு சொல்லியிருக்கீங்க? குடும்பத்திற்கு சொல்லியிருக்கீங்க? 2 பேர் கையை உயர்த்திருக்காங்க. 2 பேர் கையை. வசனம் சொல்லுது, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை ஜாக்கிரதையோடு. சமயம் வாய்க்கலையா? சமயத்தை நீங்க உருவாக்குங்க. சமயம் வாய்க்காது. சமயம் என்னது? உங்க நண்பர்கள் எல்லாம் எல்லா நேரத்திலயும் வந்துட மாட்டாங்க. உறவுகள் எல்லாம் எல்லா டைமும் உறவுகள் எல்லாம் பிரச்சனையாவே தான் இருப்பாங்க. பிரச்சனையோட இருந்துட்டு போட்டோம். ஆனா உங்களுடைய வேலை என்னது? உங்க கடமை என்னது? சுவிசேஷம் அறிவிச்சே ஆகும். அல்லேலூயா. அப்போ வாய்ப்புகளை நான் தான் என்ன பண்ணணும்? உருவாக்கணும். ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இன்னைக்கு பண்ணாங்க. எத்தனை பேர் கவனிச்சீங்கன்னு தெரியல. 29ஆம் தேதி ஒரு விஷயம் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? கிறிஸ்துவினுடைய அன்பை எங்க பகிர போகிறோம் அத பத்திலாம் எங்களுக்கு கவலையே இல்லைங்க. கிறிஸ்துவின் அன்பை பகிர்ந்தா இல்ல, பகிரலன்னா இல்ல. நல்லா கவனிங்க. சந்தர்ப்பத்தை நான் தான் ஏற்படுத்தணும்னா தீவிரமா என்ன பண்ணணும்? நிறைய சந்தர்ப்பத்தை உங்களால ஏற்படுத்த முடியும். ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு நீங்க கூப்பிடுறீங்க உங்க குடும்பத்தார். இதுவரையிலும் ரட்சிப்படையாதவங்க எல்லாம் கூப்பிட்டு உங்க பர்த்டே பார்ட்டில நல்லா பிரியாணி கொடுத்து உங்களால சுவிசேஷம் சொல்ல முடிஞ்சா நீங்க சுவிசேஷம் சொல்லலாம். இல்லைன்னா அன்னைக்கு ஸ்பெஷலா எந்த வேலையும் அவங்கள செய்ய விடாம எப்படின்னா உட்கார வச்சு சுவிசேஷத்தை கேட்கறதுக்காக பிரயாசப்பட்டீங்கன்னா, ஊழியர் இருக்காங்க, சர்ச்ல எத்தனையோ பிள்ளைங்க இருக்காங்க, எத்தனையோ லீடர்ஸ் இருக்காங்க, வந்து சுவிசேஷத்தை சொல்லுவாங்க. சொன்ன உடனே அவங்க கேட்கும் பொழுது அவங்களுக்குள்ள விசுவாசம். அல்லேலூயா. சந்தர்ப்பத்தை நாம் தான் ஏற்படுத்த வேண்டும். அல்லது அவங்க வரமாட்டாங்களா? நீங்க போங்க, வாலண்டியரா நீங்க போங்க. அவங்களுக்கு என்ன ஃபங்க்ஷன் இருந்தாலும் ஓடுங்க, அவங்களுக்காக போங்க. எதுக்காக போனோம்? எதுக்காக போனோம்? எப்படியாகிலும் அவங்களுக்கு சுவிசேஷம் அறிவிச்சது. எப்படியாகிலும் இந்த வார்த்தை கடந்து செல்லணும். வார்த்தை தாங்க உயிர்ப்பிக்கும், வார்த்தை தான் ரட்சிப்பு கொடுக்கும், வார்த்தை தான் மனம் திரும்புதலை கொடுக்கும். வார்த்தை இல்லாம நீங்க தனிப்பட்ட நேரத்தில் ஆண்டவரே ஆண்டவரே ரட்சிங்க ரட்சிங்கன்னா எப்படி ரட்சிப்பு உண்டாகும்? வார்த்தை போய் சென்றடையணும். வசனம் தான் ஒரு மனிதனை உயிர்ப்பிக்கும், வசனம் தான் ஒரு மனிதனை மீட்டெடுக்கும், வசனம் தான் மனம் திரும்புதலை கொடுக்கும். அது ஊனையும் கணுக்களையும் உருவ பிரிக்கத்தக்க
செய்யத்தக்கதாக வல்லமை உள்ளதாக இருக்கிறது. அது பட்டயத்தை போல இருபுறமும் கருப்புள்ள பட்டயம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஓடுகிறோம், நம்ம பிரயாசப்படும் கொஞ்ச நேரம் கூட அறியாதவர்களுக்காக மனம் திரும்பாதவர்களுக்காக நேரம் கொடுக்கிறதே இல்லை. நேரத்தை என்ன பண்றதே இல்ல. இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க. நிஜமா சொல்றேன், எத்தனை லட்ச ரூபாய் கடனோ அத்தனை லட்ச ரூபாய் கடனை இந்த ஆண்டு முடியறதுக்குள்ள அடைக்கணும்னு பிரயாசப்படுங்க. சுவிசேஷம் அறிவிச்சிட்டீங்கன்னா உங்க கடமை முடிஞ்சிருச்சு, உங்க பாரம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அவர் கிரியைகளை செய்வார். ஏன்னா வசனம் சொல்லுது, நான் நட்டேன் அப்பொழுது நீர் பாய்ச்சினார். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், நான் நட்டேன் அப்பொழுது நீர் பாய்ச்சினார், தேவனோ விளைய செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. விதைக்கிறவனாலும் அல்ல, அறுக்கிறவனாலும் அல்ல, விளைய செய்கிற தேவனாலே எல்லாம். வசனம் என்கிற விதையை விதைச்சா போதுங்க. நீங்க சுவிசேஷம் என்கிற விதை விதைச்சா போதும். மத்ததெல்லாம் யார் பார்த்துப்பா? அவங்கள வளர செய்து தண்ணி ஊத்தணுமா? ஐயோ சுவிசேஷம் அறிவிச்சா இதை பண்ணணுமா அதை பண்ணணுமா? உங்க வேலை, நம்முடைய கடமை சுவிசேஷம் அறிவிக்கணும். அவர்களை வளர செய்வது, அவர்களை நீர்ப்பாய்ச்சி அவர்களை ஒரு பெரிய மரமாக்குவது யாருடைய வேலை? நாம எல்லாம் செய்ய முடியாது. விதை விதைக்கிறது தான் நம்முடைய வேலை. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அவங்களோட பேச மாட்டோம், இவங்களோட யாரோட பேசலனாலும் பரவாயில்ல, சுவிசேஷத்துக்காக பேசு. சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும், உங்களுடைய கடமையா இருக்கு. இல்லைன்னா வசனத்தின்படி உங்களுக்கு ஐயோ, நரகத்துல வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. ஒரு கடிதம் இருக்கிறது, நரகத்திலிருந்து ஒரு கடி, அதாவது லெட்டர் ஃப்ரம் ஹெவன் சொல்லிட்டு ஒரு டாக்குமெண்ட் இருக்கு. நான் சொல்ற சம்பவத்தை நல்லா கவனிங்க. ஜோஷ் அண்ட் ஜாக் என்றதான ரெண்டு நண்பர்கள், நல்லா கவனிங்க. ஜோஷ் ஜாக் என்ற ரெண்டு நண்பர்கள். இந்த ஜாக்குக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு அவன் மனம் திரும்பி கர்த்தருடைய பிள்ளையா இருக்கான். ஜோஷுக்கு எதுவும் தெரியாது. ரெண்டு பேரும் சிறு வயதிலிருந்து நல்ல விளையாடுகிறார்கள், ஸ்போர்ட்ஸ்ல மிகப்பெரிய அளவுல போறாங்க. எந்த போனாலும் வந்தாலும் ரெண்டு பேராகவே இருக்கிறாங்க, நல்ல நண்பர்கள். நிறைய சந்தர்ப்பம் கிடைக்கும். இந்த ஜாக் என்ன பண்ணல, இந்த ஜோஷ் என்ன பண்ணல, ஜாக்குக்கு சுவிசேஷம் சொல்ல. என்ன நடந்ததுன்னா, அவன் குடித்து விட்டு நடு ரோட்ல விழுந்து ஆக்சிடென்ட்ல மரித்து போன உடனே அவரு மேல கொண்டு போகப்பட்டார். மேல கொண்டு போகப்பட்டன்னு நியாயஸ்தானத்துக்கு முன்னாடி ஒரு இடத்துக்கு பெரிய வாசல் இருந்தது. வாசலுக்கு முன்னாடி நிற்கும் போது ஜீவ புஸ்தகம் திறக்கப்பட்டு அவன் அழகா நின்னுட்டு நான் உள்ள போக போறேன்னு சொல்லி பார்க்கும் பொழுது தூதர் வந்து சொல்லிட்டாங்க, இது உன்னுடைய இடம் இல்லை அப்படின்னு சொல்லி வேறு ஒரு ஆட்கள் வந்து ஒரு இருட்டான இடத்துல கொண்டு போயிட்டாங்க. அப்போ இருட்டான இடத்துக்கு கொண்டு போன உடனே அந்த ஜோஷ் பாக்குறான், என்னன்னா இது இவ்வளவு வெளிச்சமான இடத்துல நம்மள கொண்டு போகாம இந்த இருட்டான இடத்துல கொண்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, இன்னும் உன்னுடைய இடம் வரல, இனிமே போக வேண்டிய இடம் உனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அவனை தரத்தரன்னு கொஞ்சம் கொஞ்சமா இழுத்துட்டு போற ஆழமான இடத்தை அவன் பார்த்து கத்தி கதறுகிறான், அலறுகிறான். என்னன்னா, ஐயோ ஐயோ ஐயோ, இந்த கொடுமையை நான் தாங்க முடியலையே, இந்த இடத்துல இருக்கிற புழு சாங்கலையே, இந்த அக்கினி இன்னும் வெந்து கொண்டிருக்கிறதே, என்னுடைய சரீரம் வெந்து போகிறது. எல்லா உணர்வுகளும் இருக்குதான் சரீரத்துல. எல்லா உணர்வு வலி எடுத்தா எப்படி உணர்வு இருக்குமோ எல்லா உணர்வுகளும் இருக்கு. அவனுடைய ஆவியில எல்லாவற்றையும் உணர்ந்து கொண்டிருக்கிறான். அந்த கொடுமை தாங்க முடியாம அவன் கத்துகிறானா, ஏன் இந்த இடத்துல நான் வந்தேன், ஏன் இந்த இடத்துல வந்தேன்னு சொல்லும் போது அந்த பிசாசு சொல்லுதான், உன் கூட தான் இருந்தா உன் நண்பன், உனக்கு சுவிசேஷமே சொல்லி இருந்தான்னா நீங்க வந்திருக்கவே மாட்டேன், ஒழுங்கா ஜீவ புஸ்தகத்துல உன் பேர் எழுதி அங்க போயிட்டு இருப்ப. உன் கூட இருந்தப்ப அவன் கிறிஸ்தவனா இருக்கான், இயேசுவை அறிஞ்சிருக்கிறான், அவரை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டான். நீயோ அவன் கூட தானே இருந்த, ஏன் நீ அந்த இயேசுவை பத்தி கொஞ்சம் கூட நீ கேட்கல? நீ கேட்டிருந்தா இந்த இடத்துல வந்திருக்க மாட்டல அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த இடத்துல இருந்து கடிதம் எழுதி அனுப்புகிறான். இது ஒரு டாக்குமெண்ட்ரி, ஆனா இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. உங்க குடும்பத்தினர் ரட்சிப்படையிலனா, அவங்க நரகத்துக்கு போனாங்கன்னா ஐயோ என்று அலறுதல் சத்தம் யாரை வந்து பிடிக்கும்னா உங்களை தான் வந்து பிடிக்கும், என்னதான் வந்து பிடிக்கும். அந்த இடத்துல இருந்து கத்துக்கிறானா, என்னன்னு கத்துறானா, ஜோஷ் ஜாக், நான் உன் கூட தானே இருந்தேன், உன் கூட சாப்பிட்டேனே, எவ்வளவு நேரம் கிடைச்சது,
எவ்வளவு நேரம் நம்ம எதையோ பத்தி பேசணும், நீ ஒரு தடவை கூட இயேசுவை பத்தி சொல்லலையே. ஒரு தடவை கூட பரலோகம் இப்படி இருக்கும், நீ அந்த இடத்துல போகணும்னா இதெல்லாம் நீ செய்யணும், இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும், மனம் திரும்பணும், நீ ஒரு தடவை கூட சொல்லலையே. நீ சொல்லி இருந்தா நான் மனம் திரும்பி இருப்பனே. என்னை இப்படி நரகத்துல அலற விட்டு கதற விட்டு நீ மட்டும் ஜாலியா இருக்கிறியே, என்னோடு எல்லாவற்றையும் பகிர்ந்து கொண்டாயே, ஆனால் இந்த இயேசுவை பற்றி மட்டும் நீ சொல்லவில்லையே. கத்தி கதறி கடைசியில இப்படி ஒருபோதும் யாருக்கும் நீ செய்திடாதே. உனக்கு தெரிந்த இந்த இயேசுவை தயவு செய்து நீ என்ன பண்ண, எல்லாருக்கும் சொல்லு, பார்க்கிற எல்லாருக்கும் சொல்லு, இந்த பரலோகம் நரகம் ஒன்று இருக்கிறதை பற்றி சொல்லி என்று சொல்லி ஒரு கடிதம் அனுப்பப்படுகிறது. இன்னைக்கு கடிதம் உங்களுக்கும் அனுப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. எத்தனை பேர் வீட்டுல இன்னும் ரட்சிக்கப்படல சொல்லுங்க, கையை மட்டும் உயர்த்துங்க, கையை மட்டும் உயர்த்துங்க. எத்தனை பேர் வீட்டுல, என்ன விஜய் சிஸ்டர் உங்க வீட்டுல ரட்சிக்கப்பட்டாங்களா? கையை உயர்த்துங்க, எல்லாம் கையை உயர்த்துங்க. எல்லாரும் தயவு செய்து உங்க நண்பர்கள் உறவுகள், நான் நினைக்கிறேன் எல்லாருடைய கையும் உயர்த்தப்படும் என்று நினைக்கிறேன். கர்த்தர் கடனாளியாக நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார், கடனாளியாக கர்த்தர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். நான் மட்டும் சர்ச்சுக்கு நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து பரலோகம் போய் உட்கார்ந்துறேன். என் கணவர் நல்லா புழுவுல நல்லா சாப்பிட்டோம், நல்லா வெந்து போட்டோம், ஐயோ ஐயோன்னு கத்துட்டோம். அப்பா நமக்கு பிரச்சனை உன நான் ஓடினப்பா. ஆண்டவர் பாப்பா சுயநலமான கிறிஸ்தவன், உனக்காக கர்த்தர் உன்னை நம்பி உன் குடும்பத்துல உன்னை தெரிந்தெடுத்தா, நீ மட்டும் ஓடி வர்றதுக்காக ஆண்டவர் உன்னை தெரிந்தெடுத்தார். சிரிக்கிறீங்க இன்னைக்கு, ஆண்டவர் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார். சிரிச்சாலும் பரவாயில்ல, ஆனா இந்த ஆண்டுக்குள்ள ஒரு முடிவெடுங்க. ஆண்டவரே எல்லாருக்கும் சுவிசேஷம் அறிவிச்சே ஆகும். ஹல்லேலூயா. என்னுடைய கடமை, என்னுடைய கடமை. எப்ப பார்த்தாலும் ஆண்டவரே இதை தாரும் இதை தாரும் அதை தாரும், அவரு தந்துகிட்டு தாங்க இருக்கிறாரு, கொடுத்துட்டு தான் இருக்கிறாரு. இதை கொடுங்க, ஒண்ணு முடிஞ்சோன்னா அடுத்த பிரேயர் லிஸ்ட், இதை முடிஞ்சோன்னா இது கொடுங்க ஆண்டவரே, உடனே சரீர பலவீனம் அது சரியாகும், அது சரியாகும், அது சரியாகும். அவரு பாப்பாரு, எப்பா உன்னை தெரிந்தெடுத்தனப்பா, உன்னை நம்பி உன்னை மீட்டெடுத்தன, நீ என்னப்பா பண்ற, உன் குடும்பம் இன்னும் மாறாம இருக்கு. ஏதோ ஒன்னு ஆகி மரணம் ஆயிட்டா என்ன நடக்கும்? அடுத்த நிமிஷம் அவங்க நரகத்துக்கு போயிடுவாங்க. ரட்சிப்பை காணாதவர்கள் நரகத்துக்கு போயிடுவாங்க. யார் உத்தரவாதம் பண்ண முடியும்? யார் பொறுப்பாக முடியும்? கர்த்தர் நம்மளதான் கணக்கு கேட்பான். அல்லேலூயா. அறிவிக்கிறவர்கள் இல்லாவிட்டால் எப்படி இயேசுவை விசுவாசிப்பான்? திட்டு வாங்கினாலும் பரவாயில்ல, எப்படின்னா சுவிசேஷத்தை அறிவிக்கணும்ன்ற பாரம் வந்துருச்சுன்னா தீவிரமா செயல்படுவோம், அதற்குரிய பிரயாசங்களை செய்வோம். அல்லேலூயா. இது சாதாரணமாய் சிரித்துக் கொண்டிருக்கிற நேரம் அல்ல. உங்களோடு கூட இருக்கிற நண்பர்கள், உறவுகள், உங்க கூட இருக்கிற சொந்த பந்தங்களுக்கு நீங்க சொல்லாவிட்டால் கர்த்தர் உங்களை பார்த்து கணக்கு கேட்கிறவராக இருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, வாசிங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 36, 37, 38 3 வசனங்களை வாசிக்கலாம். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால், அவங்க பெரிய கார் வச்சிருக்காங்க, அவங்க பெரிய கோடி கோடி பணம் வச்சிருக்காங்க, பெரிய பிசினஸ் மேன், எல்லாமே இருக்கும், அவங்களுக்கு பெரிய பாப்புலாரிட்டி இருக்கு, அவங்களுக்கு எல்லாமே இருக்கு. ஆனா எல்லாமே இருந்து அவங்க ஜீவனை நஷ்டப்படுத்துவார்கள். ஆனால் பெரிய ஸ்டார் என்று சொல்லுவாங்க. ஸ்டார் உள்ள இயேசு கிறிஸ்து இல்லன்னா ஒண்ணுமே இல்ல, மரித்தா நரகத்துக்கு போக வேண்டியதுதான். இந்த இடத்துல பெரிய பாப்புலர், எல்லாரும் அப்படியே பெரிய ஸ்டார், பெரிய இவங்க அவங்கன்னு சொன்னாலும் அவங்க ஆத்துமா ரட்சிக்கப்படாது கொண்டே இருக்கு. அல்லேலூயா. அவராலே அன்றி வேறொருவரால் ரட்சிப்பு இல்லை. அல்லேலூயா. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் சர்வ அதிகாரம் படைத்த ஒரே ஒரு நாமம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மெய்யான. அல்லேலூயா. இப்படி நாம முடிவு எடுத்தோம்னா ஒவ்வொரு சபையும் பத்தவே பத்தாது. யோசிச்சு பாருங்க, ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, குடும்பத்துல ஒரு 50 பேர், ஒருத்தர் மூலமா 50 பேர் உள்ள வர்றாங்கன்னா அப்ப ஒவ்வொருத்தரையும் கனெக்ட் பண்ணு. 1000 ஆத்துமான்னு சொல்லணும், 1000 10,000 மாறிடும். அல்லேலூயா. நாம் தீவிரம் அடைவோமானால், நாம் பிரயாசப்படுவோமானால், எதற்கும் ஆண்டவருடைய காரியத்தை செய்வதற்கு சும்மா உட்கார்ந்துட்டு இருந்தா ஆண்டவர் சொல்ல, நீ புறப்பட்டு போ, நீ போ,
அப்படின்னு சொல்றாரு. மார்க் 16:16 என்ன சொல்றாரு? நீங்கள் போய் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியும். ஹல்லேலூயா. Go and tell the gospel. போய் சொல்றாரு. உட்கார்ந்த இடத்திலே நான் ஜெபம் பண்ணிட்டேன்னா அவங்களுக்கு சுவிசேஷம் சென்றடைய முடியாது. சரி, இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்க போறோம். என்ன தீர்மானமானால், நீங்க எந்த டேட் வேணாலும் பிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்க வீடை நல்லா அலங்கரித்து, நல்லா லைட் செட்டப் எல்லாம் பண்ணி வீடை நல்லா அலங்கரிச்சு, நீங்க எப்படி வேணா அலங்கரிச்சுக்கோங்க. உங்களை இதுவரையிலும் கர்த்தரை அறியாதவங்க உங்க வீட்டுல இருக்கிறவங்களை எல்லாரையும் அந்த இடத்துல நீங்க வர வைக்கணும். வர வைத்து கிறிஸ்துவின் அன்பை பரிமாறும் வண்ணமாக ஒரு கேக் கட்டிங்கோட நீங்க ஆரம்பிப்பீங்க. அதுல கேக்குக்கு எவ்வளவு ஆகும்? ஹார்ட்லி 500 ரூபாய் ஆகும். செலவு பண்ணி தான் ஆகும். ஆண்டவருக்கு பர்த்டே பார்ட்டின்னு சொல்லி நீங்க கூப்பிடுறவங்கள எப்படி ஆகிலும் வர வச்சு அவங்களுக்கு ஆகாரம் கொடுப்பீங்களோ, என்ன கொடுப்பீங்களோ, ஸ்நாக்ஸ் கொடுக்குறீங்களோ தெரியாது. 100 பேரை கூப்பிடலாம், 50 பேரை கூப்பிடலாம், உங்க ஊரையே கூப்பிடலாம். நீங்க அந்த மாதிரி ரெடி பண்ணிட்டு முன்னாடியே சொன்னீங்கன்னா, என்னைக்கு நான் எங்க வீட்டுல ரெடி பண்றோம், நீங்க சுவிசேஷம் வந்து அறிவிங்க அல்லது யாரையாவது அனுப்புங்க அப்படின்னு சொன்னா தாராளமாய் நாங்க ரெடியாக இருக்கோம். அல்லேலூயா. நீங்க பிரயாசப்படுறீங்க அப்படின்னா, என் மூலமா என் ஊரே, என் பகுதியை ரட்சிக்கப்படணும்னு நினைக்கிறீங்களா? பகுதியை ரட்சிக்கப்படணும். என் மூலமா என் குடும்பம் முழுவதும். அன்னைக்கு எப்படின்னா, ஏன்னு சொன்னா, எப்படி அவ்வளவு அக்யூரேட்டா சொல்றேன்னா, ஜெபம் பண்ணிட்டு உபவாசத்தோடு ஒவ்வொரு குடும்பத்தினரும் கர்த்தரால தொடப்படணும், ரட்சிக்கப்படணும்னு ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். இன்னையில இருந்து ஜெபிக்க ஆரம்பிச்சிருங்க. யாரும் எல்லாம் நீங்க கூப்பிட போறீங்களோ, அவர் எப்பேற்பட்ட குடிகாரா இருந்தாலும் கேக் கட்டிங்கன்னா வந்துருவார்ல. அதெல்லாம் நீங்க உடனே வந்து உனக்கு இப்படி பண்ற, நீ அப்படி பண்ற, நீ இதை பண்ண கூடாது, அதெல்லாம் ஒன்னும் சொல்லக்கூடாது. நீ எதை வேணா பண்ணுங்க, வந்து மட்டும் உட்காருங்க அப்படின்னு சொல்லுங்க. நம்ம குறை சொல்லி ஜனங்களை குற்றப்படுத்தணும்னா கண்டிப்பா வர மாட்டாங்க. அவங்களுடைய காரியங்களை குற்றப்படுத்த கூடாது. ஆண்டவர் யாரையும் பார்த்து குற்றப்படுத்த மாட்டார். ஸ்திரீயை பார்த்து எல்லாரும் குற்றப்படுத்துறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை குற்றப்படுத்தல, நீ போ, இனி பாவம் செய்ய. நம்ம பிரச்சனை என்னன்னா, நீ இதை செய்யறன்னா உங்க பக்கமே திரும்ப. குற்றப்படுத்துகிறதுக்கு நாம் யார்? நம்மளை குற்றப்படுத்துகிறதுக்காக அல்ல, மற்ற இருதயங்களின் காயங்களை ஆற்றுகிறதற்காக வச்சிருக்கிற. செய்த தவற சொல்லியே கடைசி வரைக்கும் ஆண்டவர் பக்கம் வரவே விட மாட்டாங்க. யார் தான் காரணம்? அதுக்கு யார் காரணம்? நாம தான் காரணம். கர்த்தர் யாரையும் பார்த்து குற்றப்படுத்துவதோ காயப்படுத்துவதோ அவருடைய வேலையில் அவருடைய அன்பின் கயிறுகளினால் எடுத்துக் கொள்ளுகிறார். அல்லேலூயா. நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை, நீங்க எல்லாத்தையும் பிரயாசத்தோடு சரி செய்து வீட்டை ரெடி பண்ணி நீங்க வரணும், வர வைக்கணும். நீங்களே ஒரு டே பிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாரும் ஒரே நாள் வைக்க வேண்டாம். ஒரு நாள் பிக்ஸ் பண்ணிட்டு, என் குடும்பத்துல இன்னைக்கு நல்லா ரெடி பண்ணிட்டேன், இன்னைக்கு எப்படின்னா சுவிசேஷம் அறிவிக்கணும். உங்களுக்கு இன்னும் எவ்வளவு நாள் இருக்கு? 2-3 வாரம் இருக்கு. கிறிஸ்துமஸ்க்கு முன்னாடி சுவிசேஷம் அறிவிங்க. அடுத்த கிறிஸ்துமஸ் ஆராதனைக்கு அவங்க சபைக்கு வந்துருவாங்க. அதாவது கடைசியில நடக்குதுல என்னது, புது வருட ஆராதனை. இடம் பத்தாது. இதெல்லாம் இல்ல, பெரிய இடம் எடுத்தாலும் அது பத்தாது. நீங்க விசுவாசத்தோடு வர மட்டும் வைங்க. கர்த்தர் சுவிசேஷத்தின் மூலமா அவர்களோடு பேசுவார். பேசும்பொழுது அவங்க இருதயம் தொடப்படும். கர்த்தருடைய மாபெரும் ரட்சிப்பை காண்பார். அல்லேலூயா. எத்தனை பேர் நாங்க பிரயாசப்பட போறோம் சொல்லி ஊர்ல இருக்காங்களா? அங்க ஊர்ல போய் நீங்க போய் பண்ணுங்க. அவங்களை இங்க வர வைக்கணும்னு அவசியம் இல்லை. அங்க இருக்கிற சபைக்கு அவங்க போவாங்க. ஆனா அறிவிச்சு கொண்டே இருக்கணும். சுவிசேஷத்தை நீங்க அறிவிக்க 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 மனம் திரும்புதல் உண்டாகி கொண்டே இருக்கும். அல்லேலூயா. கடைசி இந்த ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 28-29 வாசிங்க. அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் குடத்தை வைத்துவிட்டு ஊருக்குள்ளே போய் ஜனங்களை நோக்கி, நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்துதானோ என்றாள். அப்பொழுது அவர்கள் ஊரிலிருந்து புறப்பட்டு அவரிடத்தில் வந்தார்கள். இப்படி நடக்கையில் சீஷர்கள் அவரை நோக்கி, ரபி, போஜனம் பண்ணும் என்று வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவர், நான் புசிப்பதற்கு நீங்கள் அறியாத ஒரு போஜனம். 40ஆம் வசனம் வாசிங்க.
சாரி 29ஆம் வசனம் வாசிங்க. நான் செய்த எல்லாவற்றையும் கவனிங்க. நான் செய்த எல்லாவற்றையும். அந்த சமாரியா ஸ்திரீ போய் குடத்தெல்லாம் வச்சுட்டு ஓடுறாங்க. ஊருக்குள்ள ஓடி போய், ஆண்டவர் ஒருத்தர் தீர்க்கதரிசி நான் செய்த எல்லாவற்றையும் அவர் அப்படியே அக்கு வேற ஆணி வேற சொல்றாரு, நீங்க வந்து கொஞ்சம் பாருங்களேன் அப்படின்னு சொன்னது நிமித்தம், அந்த ஸ்திரீயினுடைய வார்த்தை நிமித்தம் சமாரியாவில் உள்ள அனைவரும் இயேசுவை அறிந்து கொண்டார்கள். ஒரே ஒரு பாவம் நிறைந்த ஸ்திரீ தன்னுடைய ஊருக்குள்ள ஓடி போய், ஒரு தீர்க்கதரிசி ஒருவர் வந்திருக்கிறார், மேசியா ஒருவர் நம்ம ஊருக்கு வந்திருக்கிறார், நீங்க கொஞ்சம் வந்து பாருங்களேன்னு சொன்னதுனால அவளுடைய வார்த்தையை கேட்ட அந்த ஊரார் அனைவரும் ஓடி வந்து அவரை பார்த்து அவரே மெய்யான கிறிஸ்து என்று அறிந்து கொள்ளுவாங்க. 4ஆம் அதிகாரம் 39, 40 வசனங்கள் கடைசியை மட்டும் வாசிச்சிடலாம். அதே யோவான் 4:39, 40. நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் என்று சாட்சி சொன்ன அந்த ஸ்திரீயினுடைய வார்த்தையின் நிமித்தம் அந்த ஊரில் உள்ள சமாரியரில் அநேகர் அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். கவனிங்க, அந்த ஸ்திரீ சொன்ன என்னது? ஸ்திரீ சொன்ன சாட்சி. நீங்க சொல்ற சாட்சி உங்க குடும்பம் ரட்சிக்கப்படும். நான் பழைய வாழ்க்கையில நான் எப்படி இருந்தேன், இன்னைக்கு கர்த்தர் என்னை மாற்றி இருக்கிறார். அல்லது என்னுடைய வியாதியின் படுக்கையில நான் எப்படி இருந்தேன், கைவிடப்பட்ட நிலையில இருந்த இன்னைக்கு கர்த்தர் என்னை மீட்டெடுக்கிறார் என்று சொல்லுகிற சாட்சி உங்க குடும்பத்தை ரட்சிப்படைய செய்யும். அவளுடைய சாட்சி அந்த கிராமத்தை ரட்சிப்படைய செய்தது. இன்னொரு தடவை வாசிங்க, எல்லாரும் அந்த வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்க. யோவான் 4ஆம் அதிகாரம் 39, 40 வாசிங்க. நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் என்று சாட்சி சொன்ன அந்த ஸ்திரீயினுடைய வார்த்தையின் நிமித்தம் அந்த ஊரில் உள்ள சமாரியரில் அநேகர் அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். ஹல்லேலூயா. அந்த ஸ்திரீ சொன்ன சாட்சியின் நிமித்தம், சொல்லுங்க, சாட்சியின் நிமித்தம் அந்த ஊரில் உள்ள சமாரியாவில் உள்ள அநேகர் கர்த்தரை அறிந்து கொண்டார். சொல்லுங்க, நான் சொல்ல போகிற சாட்சி நிமித்தம். நீங்க போங்க, உங்க வாயை திறந்து பேசுங்க, ஆண்டவர் உங்களோட இடைபடும். நீங்க சொல்ற சாட்சியில மனந்திரும்புதல் உண்டாகும், ரட்சிப்பு உண்டாகும், ஞானஸ்நானம் உண்டாகும், அநேகர் பரலோகத்துக்கு நேராக சேர்ந்து கொள்ளப்படுவோம். வசனம் சொல்லுது, பரலோகத்தில் உங்க பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்க. இதுதாங்க பொக்கிஷம். எத்தனை ஆத்மாவை சேர்த்து வைக்கிறீங்களோ அத்தனையும் பொக்கிஷம். இந்த அம்மா இந்த சகோதரியை கொண்டு வந்தாங்களே, உங்களுக்கு ஒரு பெரிய பொக்கிஷம் பரலோகத்தில். ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் மிகப்பெரிய பொக்கிஷம். அப்படி யாரெல்லாம் யாரை கொண்டு வந்திருக்கீங்களோ சேர்த்து வச்சிட்டு இருக்கீங்க. இந்த உலகத்துல நீங்க சேர்த்து வைக்கிற பொண்ணு வெள்ளி எல்லாம் அழிந்து போயிடும், துருப்பிடிச்சிடும். திருடன் கண்ணமிட்டு திருடுவான். ஆனா நீங்க எந்த லாக்கர்ல இங்க வச்சாலும் இங்கேயே மண்ணோடு மண்ணாக அழிந்து போயிடும். நீங்க சேர்க்கிற ஒவ்வொரு ஆத்மாவும் பரலோகத்தில் வெளியேற பெற்ற முத்துக்களாக நீங்க இறந்து மேல போகும்பொழுது அவர் எழுந்து நின்று வரவேற்பார். அல்லேலூயா. என்ன கருமையான மகனே மகளே என்று சொல்லி அவர் வரவேற்பார். அல்லேலூயா. சோ தீவிரமாய் சுவிசேஷத்தை இனி அனௌன்ஸ்மெண்ட்ல இந்த காரியங்கள் சொல்ல மாட்டோம். நீங்க எங்களுக்கு என்ன பண்ணணும், இந்த நாள்ல நாங்க செய்யலாமா, என்ன செய்யலாம், எங்க வீட்டுல நாங்க சுவிசேஷம் அறிவிக்க போறோம், என் நண்பர்களுக்கு அறிவிக்க போறோம், உறவுகளுக்கு அறிவிக்க போறோம்னு சொல்லிட்டு நீங்க நாட்களை ரெடி பண்ணி வீட்டை ஆயத்தப்படுத்தி கொஞ்சம் பணத்தையும் செலவு பண்ணும் பொழுது இந்த ஆண்டுக்குள்ளே மகா பெரிய ரட்சிப்பு உண்டாவது அதிக உறுதியாக இருக்கு. ஆமென். கர்த்தர் இந்த வார்த்தையை கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நிச்சயமாகவே இந்த கடைசி நாட்களிலே கர்த்தருடைய சுவிசேஷத்தை நாம் அறிவிக்க கடனாளிகளாக இருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த கிறிஸ்துமஸ் விஷயம் சொன்னாங்க இல்லையா, அந்த கிறிஸ்துமஸ் அந்த சின்ன வீட்லயே நாம செய்யற, அதாவது சும்மா நாங்க சுவிசேஷம் சொல்றோம் அப்படின்னா யாரும் கேட்க மாட்டாங்க. கிறிஸ்துமஸ் அப்படி இந்த கிறிஸ்துமஸ் தாத்தாலாம் பார்த்தா இந்த மாதிரி சிறு பிள்ளைகள் எல்லாரும் இந்த கிறிஸ்துமஸ் தாத்தா எங்க வீட்டுல ஒரு பாட்டு பாட போறோம், ஒரு டான்ஸ் ஆட போறோம்னா எல்லாரும் வந்துருவோம். அந்த நேரத்துல ஒரு சின்ன ஒரு சுவிசேஷம் சொல்லி ஆகாரம் உங்களுக்கு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க கேக்கு ஒரு சின்ன கேக் வாங்கி அருமையான அந்த கேக்கை கொடுத்தாலே அவங்க அதுவே போடுங்க. ஏன்னா கிறிஸ்துமஸ் எல்லாம் கேக் தான் சாப்பிடுவோம். அந்த கேக் கொடுத்தாலே ரொம்ப சந்தோஷப்படுவோம். அதை சொல்லி அந்த சுவிசேஷத்தை நீங்க சொல்லும் போது, ஏன்னா இது எங்களோட ஊழியர் ஐக்கியத்துல இதற்கான விசேஷமாய் கடந்த 2 வாரத்துக்கு முன்பாக நடத்தப்பட்டு நம்ம செய்யப்பட்ட NLAG நடத்தப்பட்டு செய்யப்பட்டது.
மதுரையில குர்பான் சிங் என்ற ஒரு ஊழியர் 500 வீடுகளிலே இது செய்தார். எத்தனை? ஒரு சபையில, ஒரே சபையில 500 ஆத்துமாக்களும் நாங்க இதை வீட்டுல செய்யறோம், இது மூலமா நாங்க சுவிசேஷம் சொல்ல போறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதனால உங்களையும் நாங்கள் உற்சாகப்படுத்துகிறோம். உங்க வீட்லயே ஒரு லைட் எல்லாம் போட்டு நீங்க அந்த அந்த லைட் அந்த இதெல்லாம் இந்த கிறிஸ்துமஸ் மரம்லாம் வைத்தீங்கன்னு வைங்க, எங்க சின்ன பசங்க உட்காந்துமா, அந்த சின்ன பசங்க சிறு பிள்ளைகள் மாத்திரம் இல்லைங்க, பெரியவங்களும் வரலாம். நீங்க வந்து உட்காருங்க, நாங்க உங்களுக்கு இதெல்லாம் தரோம், ஸ்நாக்ஸ் எல்லாம் இருக்கு, ஒரு சின்ன பாட்டு பாட போறோம், ஒரு இதுவெல்லாம் இருக்கு, ஒரு சின்ன டான்ஸ்ன்னு சொல்லி பாருங்களேன். ஒரு சின்ன சொல்லி சொன்னீங்கன்னா எல்லாரும் உட்காந்துடும். இப்ப சாதாரணமா எங்க வீட்டுல ஜபங்கன்னா யாரும் வரமாட்டாங்க. ஆனா இந்த கிறிஸ்துமஸ் சொல்லி பாருங்க, இந்த லைட் எல்லாம் இருக்கு, நல்லா சும்மா வேடிக்கையா பார்க்க போலாம் அப்படின்னு எல்லாரும் வருவாங்க. இதற்கான ஒரு வழிமுறை தான் இந்த சுவிசேஷம். அதனால இந்த கிறிஸ்துமஸ் நாட்களை இதற்காக நீங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளும்படியாய் உங்களை அன்பாய் நாங்கள் வேண்டுகிறோம். இதை நீங்க பிரயோஜனப்படுத்தும் போது இப்ப சொல்லப்பட்ட வார்த்தையின் பிரகாரம் உண்மையாகவே நம்முடைய சுவிசேஷம் ஆத்மாக்களை ரட்சிக்கிறது மாத்திரமல்ல, சபையையும் அது வளர்க்கும். எத்தனை நாமே சொல்லுங்க, உண்மை அதுதான். ஆத்மாக்கள் ரட்சிக்கப்பட சபைன்னா சொல்லுங்க, சபை தானாகவே பெருகும், தானாகவே நிரம்பும், கர்த்தர் தானாகவே இடத்தை மாற்றிடுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நிச்சயமாகவே இதை தந்த இந்த சுவிசேஷத்தின் பிரயாசத்தை தயவு செய்து நீங்கள் ஏற்கும்படியாக உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். உண்மையாகவே இந்த கடைசி நாட்களில் சுவிசேஷத்தை நான் அறிவியாதிருந்தால் எனக்கு ஐயோ. ஆமென் சொல்லுவோமே. உண்மையாகவே சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டால் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, எந்த இடத்துல நீங்க இருந்தாலும் சரி, நீங்க திருமண வீட்டில் இருந்தாலும் சரி, இல்ல மரித்தவர்களுடைய வீட்டில் இருந்தாலும் சரி, உங்களால முடிந்த சுவிசேஷத்தை சொல்லு. ஆமென் சொல்லுங்க. முடிந்த சுவிசேஷனா என்னங்க? இயேசு உங்களை நேசிக்கிறார், இயேசு உங்களுக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறார், உங்க ஆத்மா ரட்சிப்பை இயேசு ஏற்றுக்கொள்ளுங்க. இதுதான் சுவிசேஷம். இதை சொல்றது எவ்வளவு நேரம் ஆக போகுது? இதை சொல்லி பாருங்க. ஒருவேளை அந்த நாட்கள் அவங்க ஏற்றுக்கொள்ளாம இருக்கலாம், ஒரு நாள் அந்த வார்த்தை அவர்களை ரட்சிக்கும், அவர்களை மீட்கும். நிச்சயமாகவே அந்த ஆத்மா பரலோகத்துக்கு வந்து நாம் ரட்சிக்கப்பட்டது, நாம் மீட்கப்பட்டது, நான் மாத்திரம் பரலோகம் போவதற்கு அல்ல. நான் போகும்போது என் கூட ஒரு கூட்டம் வரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அருமையான தெய்வ பிள்ளைகளே, இயேசு அது விரும்புவதும் கிடையாது. நான் உனக்காக ரத்தம் சிந்தினப்பா, அம்மா உனக்காக நான் ரத்தம் சிந்திருக்கேன், நீ மாத்திரம் ரட்சிக்கப்படு, நீ மாத்திரம் பரலோகத்துக்கு வா அப்படின்னு போன உடனே இயேசு ஒரே ஒரு கேள்வி கேட்பார். உனக்காக இந்த பூமியில் உள்ள இத்தனை கோடி ஜனங்களுக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறேன், எத்தனை பேர் நீ சுவிசேஷம் சொன்ன, எத்தனை பேர் நீ பரலோகம் கொண்டு வந்திருக்க? இல்லாண்டவரை நான் மட்டும் தனியா வந்திருக்கிறேன். இயேசு துக்கப்படுவோம். அருமையான தெய்வ பிள்ளைகளை, இந்த கடைசி நாட்களை விழித்துக் கொள்வோம். இயேசுவின் சுவிசேஷத்தை எல்லா இடத்திலும் சொல்வோம். ஆமென் சொல்லுவோமே. நிச்சயமாக இதற்காக பிரயாசப்படுங்கள். இதற்காக ஒவ்வொரு நாளும் ஜெபியுங்கள். இதற்கான 21 நாள் ஜெபத்திலும் கலந்து கொண்டு இதை ஜெபிக்கும் போது கர்த்தர் வரும் நாட்களில் பெரிய காரியங்களை செய்யும். கர்த்தருக்குள் பலப்படுவோம். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை
கண்களை மூடி ஜெபிப்போம். நன்றி தகப்பனே, நன்றி அப்பா, ஸ்தோத்திரம். அன்பும் இரக்கமும் நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்மிடத்தில் வருகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், மகிமைப்படுத்துகிறோம், உயர்த்துகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் காலை வேளைக்காக நன்றி. விசேஷமாய் நாங்கள் அடியார்கள் ஒன்று கூடி சேர்ந்து உம்முடைய நாமத்தை துதிக்க ஆராதிக்கப்பட்ட பெரிதான கிருபைகளுக்காக நன்றி. இன்றைக்கு கேட்ட வார்த்தையின் பிரகாரம் சுவிசேஷத்தை நான் அறிவியாதிருந்தால் எனக்கு ஐயோ என்ற வார்த்தையின் பிரகாரம் கர்த்தர் நீங்க நடத்தி கொண்டு இன்று முதல் நாங்கள் எல்லா இடத்திலும் சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தரை உதவி செய்ய. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டால் சுவிசேஷத்தை ஜாக்கிரதையாய் பிரசங்கம் பண்ண கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய. பேசப்பா வந்திருக்கிற ஒவ்வொரு வயதான தாய்மார்கள் தகப்பன்மார்களுக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய பலவீனத்தில் பலன் பரிபூர்ணமாய் விளங்க கர்த்தர் உதவி செய்ய. ஒவ்வொரு சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், ஒவ்வொரு குடும்பத்தினர், கணவன் மனைவி பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்துக. இம்மட்டுமாய் நடத்தின எபினேசர் இனியும் தாங்கி நடத்துங்க. உங்களுடைய கிருபை, தயவு, இரக்கம் ஒவ்வொரு நாளும் தாங்கி வழி நடத்தட்டும். வருகிற வாரம் முழுவதுமாய் உங்களுடைய கிருபை ஒவ்வொரு நாளும் தாங்கட்டும். விசேஷமாய் 21 நாட்களின் ஜெபத்தில் இன்றைக்கு 7வது நாள் ஜெபத்தில் 7வது நாள் உபவாசத்தில் கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றினாங்க. மீதமுள்ள ஒவ்வொரு நாட்களிலும் ஒவ்வொரு நாளும் கர்த்தரை நீங்க புதுப்பிங்க, மறுரூபப்படுத்துங்க. உங்களுடைய பலனை எங்கள் மீது ஊற்றுங்கப்பா. வருகிற ஒவ்வொரு ஆவியினால் பலப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க. கிருபை, தயவு, இரக்கம் ஒவ்வொரு பிள்ளைகள் மீது இருக்கட்டும். அந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பல தடைப்பட்ட பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஒரு நாட்களில் கர்த்தர் கொண்டு வாங்க. மகிமையான காரியங்களை செய்யுங்க. ஆசீர்வதிங்க, தொடர்ந்து பலப்படுத்துங்க. மேலான நன்மைகள், கிருபைகள் தொடரட்டும். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அன்பு ஐக்கியம் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்களிலும் நம்மோடு இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரோடு ஒரு மாசத்துக்கு ஒரு வாழ்த்துக்கள் எல்லோருக்கும்.